ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம உளுத்தஞ்செடி தான் பார்க்க வந்திருக்கோம். நம்ம பக்கத்து தோட்டம் தாங்க, அதாவது நம்ம சித்தி விட்டு அடுத்தான். ஏதோ இந்த வருஷத்தில் வந்து இந்த உளுத்தஞ்செடி மட்டும் தான் நல்லா வந்திருக்கு. அது பின்னாடி விரைச்சிது, புயலுக்கு கொஞ்சம் முன்னாடி விரைச்சாங்க, அதனால் கொஞ்சம் மழையிலே வந்துருச்சு. பட் இது வந்து எந்த இதுவும் இல்லை, உரம் ஊரியா இல்லாமல் நமக்கு வந்து கிடைக்கிது. இந்த உளுத்தங்கொட்டை உளுத்தம்பருப்புன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதாங்க. பாருங்கள், உங்களுக்கு காமிக்கிறேன், ஓப்பன் பண்ணி. ஆல்ரெடி பச்சை பயிறு வீடியோ போட்டிருக்கேன். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா காராமணி வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உளுத்தம் வீடியோ தாங்க. இங்கே பாருங்கள், பிளாக்காக இருக்கும், பிளாக் மூன்னு சொல்லுவாங்க இல்லை, அதுதாங்க இந்த கொட்டை. தெரியுதுங்களா? இதில் வந்து அதிக புரதச்சத்து நிறைந்த ஒரு நட்ஸு கொட்டை அப்படின்னு சொல்லலாம். இது வந்து தோசை, இட்லி எல்லாத்தையுமே யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் வந்து ரொம்ப நல்லது. இந்த முட்டி வலி, மூட்டு வலியாக இருக்கிறவங்களுக்கு, ப்ளஸ் கலர் சேஞ்சிங் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையுமே சரி செய்யுது இந்த உளுத்தம்பருப்பு. கிட்டத்தட்ட ஒரு 2 சருகு போட்டிருக்காங்க. இந்த 2 சருகுமே இன்றைக்கி வந்து அறுவடை பண்ணுறாங்க. செடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மால் சைஸு தான் இருக்குதுங்க, சின்ன சின்ன சைஸ் தான் இருக்குது. கிட்டத்தட்ட லென்த்து வந்து பார்த்திங்கன்னா தரைக்கு பூமிக்குமே ஒரு அடி தான் இருக்கும். இருந்தாலுமே ஒரு செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா 4-5 காய் தான் இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க. இதனுடைய அறுவடை வந்து ஆயுர்காலம் முடிஞ்சிருச்சு. இதில் வந்து பூ, பிஞ்சு ப்ளஸ் நிறைய பிஞ்செல்லாம் இருந்துச்சுன்னா காய் மட்டும் பறிப்பாங்க. இது வந்து சின்ன செடியில் 4 காய் 5 காய் வச்சுருக்கு. அதனால் அப்படியே வந்து அறுவடை பண்ணுறாங்க. பாருங்க, செடியே ரொம்ப சின்னது. ஒரு செடிக்கு வந்து 10 காய் 20 காய் இருந்தால் தாங்க லாபம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 5 காய் தான் இருக்குதுங்க. அதாவது நம்ம ஒரு 5 கிலோ ஆச்சுன்னா ஒரு 10 கிலோ வருங்க, அவ்வளோதாங்க இதனுடைய வருமானம். இது வந்து விற்கவும் முடியாது, ப்ளஸ் வந்து அடுத்தவங்களுக்கும் கொடுக்கவும் முடியாது. நம்ம வீட்டு வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இது ரசாயன உரங்கள் இந்த மாதிரி எதுவுமே நம்ம இது சேர்க்கலை. நார்மலாக மோஸ்ட்லி மலையிலே வந்தது தாங்க. அதனால தான் ஒரு 5 காய் 6 காய் செடிக்கு இருக்குது. இதை வந்து நம்ம கடைகளுக்கு சேல் பண்ணும்போது இந்த தோலெல்லாம் நீக்கிட்டு தான் நமக்கு வந்து உள்ளே இருக்கிற ஒயிட்டாக நமக்கு வந்து உளுத்தம்பருப்பாக தராங்க. நம்ம கிராமத்துலலாம் என்ன பண்ணுவோம்னு பார்த்திங்கன்னா இது உடைக்க மாட்டோம். அப்படியே நம்ம வந்து ஊற வச்சு அந்த தோலை நீக்கிட்டு அப்படியே நம்ம வந்து தோசைக்கு அரைச்சி சாப்பிடும்போது கருப்பு கவுனி அப்படின்னு சொல்லலாம். சில தவளெல்லாம் கருப்பு கவுனின்னு சொல்லுவாங்க இந்த உளுத்தம் கொட்டையே. அங்கே அறுவடை பண்ணுறாங்க, இந்த பக்கம் கொஞ்சம் அறுவடை பண்ணுறாங்க. இந்த அம்மாவை பேசணுன்னா கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணுறாங்க, வேணான்ட்டாங்க. சரி, அதனால் நாம்ளே பேசி போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக நானே பேசியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளை மீண்டும் சூப்பரான வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஐஸ்வர்யா. டேக் கேர், பாய்.